ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यार्थ देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய தாமோதர மாதம் பிரார்த்தனையில வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த மிகவும் மங்களகரமான தாமோதர மாதத்துல தினமும் ஒரு பிரார்த்தனை பாகவதத்திலிருந்து. அப்ப நேற்றைய வகுப்புல வந்து நம்ம வியாசருடைய பிரார்த்தனை ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 1 ஸ்லோகம் வியாசருடைய பிரார்த்தனை. அதுல வந்து பாகவதம் முழுவதுமே பிரார்த்தனைகளால் நிறைந்தது. உன்னதமான தூய பக்தரின் பிரார்த்தனைகள், அவங்களுடைய அனுபவங்கள். அதுல நேற்று வந்து முதல் நாள் 1 ஸ்லோகம் பார்த்தோம். அதுல வியாசருடைய ரியலைசேஷன், வியாசருடைய அனுபவம். வியாசர் என்ன சொல்றாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. அதான் நேற்றைய பிரார்த்தனை நம்ம தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இது வந்து அர்ஜுனுடைய பிரார்த்தனை. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 22 முதல் 25 வரை 1.7.22 to 25. இதுல வந்து அர்ஜுனுடைய பிரேயர், இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய லெசன்ஸ். இன்னைக்கு அர்ஜுனன் என்ன பிரார்த்தனை செய்யறாரு, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய பாடம் என்ன? அர்ஜுன உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கர தம் ஏகத்யயமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதே. Translation purport is given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Jai Srila Prabhupada ki jai. Arjuna said, "O my Lord Shri Krishna, you are the Almighty Person of Godhead. There is no limit to your different energies. Therefore, only you are competent to instill fearlessness in the heart of your devotees. Everyone in the flames of material miseries can find the path of liberation in you only." ஒரு அழகான பிரார்த்தனை. பக்தர்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் உடனே ஆபத் பாண்டவனான அநாத ரட்சகனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களே சரணடையும். அப்போ பாண்டவருடைய லைஃப்ல ஓரொரு கட்டத்திலையும் அவங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதையே சரணடைஞ்சிருந்தாங்க. சிறு வயதிலிருந்து, இந்த குழந்தை பிராயத்திலிருந்து குந்தி தேவி இளம் வயதிலே தன் கணவனை இழந்து வாழ்நாள் முழுது இந்த 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு பல்வேறு சோதனைகள். அதை வந்து ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க குந்தி மகாராணி. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ண. இந்த மாதிரி விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க, அப்புறம் உடைமையெல்லாம் பறிச்சுட்டு காட்டுக்கு அமிச்சிட்டாங்க, திரௌபதி சபையில கூட்டு வந்து அவமானப்படுத்தினாங்க, பெரிய பெரிய அரக்கர்களோட எல்லாம் சட்டை போட வேண்டியிருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க பகவானே சரணடைஞ்சிருந்தாங்க. அதே போல இங்க ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. அர்ஜுனனை நோக்கி அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்து விட்டார். உடனே அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து இப்போது தான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா பிரம்மாஸ்திரங்கிறது மிக அதீத சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். அதனால இப்ப அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறார். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கர தம் ஏகத்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதே. ஓ பகவானே, பலம் பொருந்திய எங்களுடையவரே, எல்லா சக்திகளின் இருப்பிடமானவரே, நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான்
ஒருத்தர் எல்லா விதமான பயத்திலிருந்து போக்க முடியும். உங்க பக்தரின் இதயத்திலிருந்து கொண்டே அவர்களை எல்லா விதமான பயத்திலிருந்து விடுவிச்சிடுறீங்க. இந்த பௌதிக உலகம், இந்த பௌதிக துன்பம் இருக்கு இல்லையா, அது கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு மாதிரி. அதுல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை, அழகான ஒரு ரியலைசேஷன். அர்ஜுனன் ரொம்ப அழகா சொல்றார். இங்க நம்ம இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோகத்தில் வார்த்தைகளை நம்ம பல இடங்களில் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் சொல்றாரு, தமேக தக்யமானான். தக்யமானாங்கிற வார்த்தை கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு. அர்ஜுனனுக்கு அப்படின்னா தன் வாழ்நாள் முழுவதுமே அவர் பகவானே சரணாகதி பண்ணிருந்ததுனால அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. பகவானை தவிர அவங்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. இதுதான் நம்ம பாண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முதல் பாடம். அர்ஜுனுடைய பிரார்த்தனையிலிருந்தும் பாண்டவருடைய லைஃப்ல இருந்து கற்றுக்கிற முதல் லெசன் என்னன்னா, பகவானை தவிர நமக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. பகவானை தவிர யாராலும் நம்மளை பயத்திலிருந்து விடுவிக்க முடியாது. பகவானை தவிர யாராலும் நம்ம பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியாது. இந்த பௌதிக துன்பமானது கொழுந்து விட்டு எறிகிற காட்டு தீயோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்போ காட்டில் தீ பத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அமேசான் ஃபாரஸ்ட்ல தீ பத்துக்குச்சு. ஆஸ்திரேலியா காட்டில் தீ பத்திச்சு. அப்போ அது ஃபயர் சர்வீஸ் எல்லாம் போட்டு அணைக்க முடியாது. காட்டு தீ எப்படி ஃபயர் இன்ஜின் கொண்டு போய் அணைக்க முடியும்? அது மழை பெஞ்சாதான் உண்டு. மழைங்கிற கருணையை நம்பி இருக்கணும். காட்டுல தீ பரவச்சுன்னா, இப்ப காட்டு தீ எவ்வாறு சாதாரண உபயோகங்களை கொண்டு அழிக்க முடியாதோ, அணைக்க முடியாதோ, அது போலதான் பௌதிக துன்பங்கள், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், இதெல்லாம் இதயத்துல காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. பகவானுடைய கருணை அல்லது ஆன்மீக குருடைய கருணை. ஆன்மீக குருடைய கருணை இருந்தால் அல்லாது நம்ம இந்த காட்டு தீயிலிருந்து விடுபட முடியாது. பௌதிக துன்பங்கிற காட்டு தீயிலிருந்து விடுபட முடியாது. அதான் சைதன்ய மகாபிரபு சொல்ற, சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபனம். நம்ம இதயத்துல பௌதிக துன்பங்கள், பௌதிக ஆசைகளும் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. அதை கிளீன் பண்ணும். எப்படி பண்றது? பகவான் நம்ம இதயத்துக்குள்ள போகணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம ரூபத்தில் நம்ம இதயத்துக்குள்ள போய் அந்த காட்டுத்தீயை அணைக்கணும். பகவான் நம்ம இதயத்தில் எழுந்தள்ளணும்னா ஆன்மீக குரு நம்ம சரணடையணும். ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைறதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது தாமரை திருப்பாதி சரணடைறதும் வேற இல்லை. அதனால ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சு குருவுடைய கருணை, குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயே தாசே திரிநாதேபிகா அனிஹினா. குருதேவா, உங்க கருணையில அவனுக்கு ஒரு துளி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடையணும். இந்த தினமும் நம்ம காலையில பாடுறோம் குரு பூஜை பண்ணும்போது, குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயே தாசே திரிநாதேபிகா திஹினா. தபி தோ ஹாய்போ ஹரிநாமா சுகே அபராதா பெஹாட்டா. ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது எந்த குற்றங்களும் செய்யாம, அபராதம் இல்லாம இந்த நாமத்தை நல்லபடியா உச்சரிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. குற்றங்களை தவிர்த்து நாம ஜபிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி நம்ம 10 குற்றங்களை தவிர்த்து, அபராதங்களை தவிர்த்து நம்ம நாம ஜபிக்கும் போது ஆன்மீகருடைய கருணையால இந்த ஹரிநாம நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த பௌதிக துன்பங்கள் இருந்து நம்மளை விடுவிக்கும். பௌதிக பற்றுதலிருந்து விடுவிக்கும். பௌதிக ஆசைகள், பௌதிக கலங்கத்திலிருந்து விடுவிக்கும். என்னது பௌதிக ஆசை? பெயர், புகழ், பதவி, பௌதிக பற்றுதல், நான், எனது, என்னுடைய குடும்பம், என் சமுதாயம். பௌதிக துன்பம் உடலால் வரக்கூடியது, இயற்கையினால் வரக்கூடியது, பல்வேறு ஜீவராசிகளால் வரக்கூடியது, மனதால் எழக்கூடியது, மாதிரி பல்வேறு துன்பங்கள். அது யாரும் ஸ்டார்ட் பண்ணி உடலாம் வேண்டாம், பத்த வைக்கலாம் வேண்டாம். அது காட்டு தீ மாதிரி தானா பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அது இருந்து விடுபடணும் அப்படின்னா ஆன்மீக குருவுடைய கருணை. जो क्या था विचारे कुछ नहीं पाए तुम्हारा करुणा सारा तव करुणा ना होले कांटिया कांटिया प्राण नरा की बोरा. ஓ குருதேவா, நான் உங்க கருணையே நம்பி இருக்கேன். எப்படியாவது கருணையில ஒரு துளி எனக்கு கொடுத்துருங்க.
அப்படி உங்க கருணை எனக்கு கிடைக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, இந்த உடலை மாச்சிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மனப்பான்மையோடு நம்ம ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக சரணடைய வேண்டும். அப்போ அந்த நாமத்தை நம்ம குற்றம் மட்டும் ஜபிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள போய் நம்ம அறியாமைங்கிற இருளிலிருந்து நம்மளை அகற்றிவிடும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகியா சத்சுருன் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ ஆன்மீக குருவே, என்ன அறியாமைங்கிற துன்பத்திலிருந்து விடுவிச்சிருங்க, அறியாமை கடலிருந்து என்ன விடுவிச்சிருங்க. ஆன்மீகருடைய கருணை இருந்தால் தான் நம்ம அறியாமையிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ண சூரிய சமா மாயாந்தகார் யாரா கிருஷ்ணா தாரானகி மாயாரே அதிகார். கிருஷ்ண சூரியன் போன்றவர் மாய இருளுக்கு ஒப்பானது. எங்க சூரியன் இருக்கோ அங்க இருள் இருக்க முடியாது. பகவான் இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியாது. அப்போ பகவானுடைய பிரதிநிதியான ஆன்மீகருடைய தாமரை திருப்பாங்க சரணியும் போது நம்ம அறியாமையிலிருந்து விடுபட்டு பகவானுடைய நாம ரூப குண அதிசயங்களை நம்ம உணர முடியும். பகவானது தாமரை திருப்பாதங்களை நம்ம வந்து பற்றுக்கொள்ள முடியும். பகவானது தாமரை திருப்பாதத்தில் எனக்கு பற்றுதல் வரணும்னு சொன்னா நான் ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடையணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வர்ஸ். தம் ஆத்ய புருஷ சாக்ஷாத் ஈஸ்வர பிரகிருதே பர மாயாம் யுதச சித் சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி. You are the original presence of Godhead, who explained himself all over the creation and is transcendental to material energy. You have cast away the efforts of material energy by dint of your spiritual potency. You are always situated in the eternal bliss and transcendental knowledge. So, இங்க அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட உதவி கோருவதற்கு முன்பாக பகவான்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்பாக பகவானுடைய தெய்வீகமான குணங்களையும் அவர் செயல்களையும் அவர் லீலைகளையும் புகழ்கின்றார். இது வந்து ஒரு எட்டிகேட், இது ஒரு மரியாதை. பெரியவங்க முன்னாடி வந்து முதல்ல அவங்களை துதித்து பாடி அவங்களுக்கு நமஸ்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் கருணையை பெற வேண்டும். அப்ப பகவானே கருணையை பெறுவதற்கு முன்பாக பகவானது தெய்வீகமான குணங்களையும் செயல்களையும் லீலைகளையும் அர்ஜுனன் இங்கு புகழ்ந்து பாராட்டுறார். இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். ஆத்ய புருஷா, ஆத்ய புருஷம் சாக்ஷாத். நேற்று கூட நம்ம பிரம்மதேவருடைய பிரார்த்தனை பத்தி பேசும்போது ஆத்யம் புராண புருஷம் இல்லையா, அங்க பிரம்மா சொல்றாரு, பிரம்ம சமீதியில பிரம்மா சொல்றாரு ஆத்யம் புராண புருஷம். இங்க அர்ஜுனன் சொல்ற ஆத்ய புராணம். அதனால இந்த தூய பக்தர்கள் எப்பவுமே பகவானது கருணையை பெறுவதற்கு முன்பாக ஒரு தூய பக்தர் பகவானின் கருணையை வேண்டி யாசிப்பதற்கு முன்பாக பகவானது தெய்வீகமான குணங்களையும் அவரது லீலைகளையும் புகழ்கின்றார். அவரது தனித்தன்மை, பகவானின் தெய்வீகமான தன்மை. ஆத்யம் புருஷா, இதேதான் பகவத்கீதை அர்ஜுனன் சொல்றாரு. ஆத்யம் புருஷம். நேற்று பேசணும் இல்லையா, பரம் பிரம்ம பரம் தாவ பவித்திரம் பரமம்பவா புருஷம் சாசுதேவம் ஆதி தேவம் அஜம். செங்கி சொல்றாரு ஆத்ய புருஷ சாக்ஷாத் ஈஸ்வரே பிரகிருதே பர, ஈஸ்வரா பிரகிருதே பர. இதை வந்து குந்தி மகாராஜ் பிரார்த்தனை சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் ஸ்கந்தத்துல குந்தி தேவி சொல்றாங்க ஈஸ்வரம் பிரகிருதே பர நமஸ்தே புருஷம் ஆத்யம். அங்கே சொன்னாங்களா? அப்ப பாருங்க, இந்த தூய பக்தர்கள் பகவானே கருணையை வேண்டி யாசிப்பதற்கு முன்பாக அவங்ககிட்ட எப்படி பிரார்த்தனை பண்றாங்க. தூய பக்தர்கள் வந்து பகவானே கருணையை வேண்டி யாசிப்பதற்கு முன்பாக அவங்ககிட்ட ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாங்க. அங்க குந்தி தேவி சொன்னாங்க நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். இங்க அர்ஜுனன் சொல்றாரு ஈஸ்வரம் பிரகிருதே பரம். இங்க அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. இங்க அர்ஜுனன் வந்து ஆத்ய புருஷா, அங்க குந்தி தேவி சொன்னாங்க நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். அது குந்தி மகாராஜ் பிரார்த்தனை. இங்க அர்ஜுனன் சொல்றாரு ஆத்ய புருஷ சாக்ஷாத் ஈஸ்வரம் பிரகிருதே பர. சோ பகவானே, நீங்க தான் சாக்ஷாத் பரமேஸ்வரன், பரம புருஷோத்தமன். நீங்க தான் பரம புருஷோத்தமனால் முழுமுதற் கடவுள், பௌதிக இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உங்களுடைய தெய்வீக சக்தி, பகவானுடைய தெய்வீக சக்தியில வந்து ஒரு சிறு சதமானம் அவருடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சத்துல, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புல, இது பிரபஞ்ச சிருஷ்டிப்பே ஏகபாதி விபூதி தான், கால்வாசி பாகம் தான்.
முக்கால்வாசி பாகம் ஆன்மீக உலகம் திரிபாத் விபூதி. பகவானுடைய ஆன்மீக உலகம் தெய்வீக சக்தி திரிபாத் விபூதி. இது ஜட உலகம் ஏகபாத் விபூதி. ஒரு சின்ன போர்ஷன் தான். அதனால பகவானுடைய சக்திகள் எல்லையற்றது. பராச சக்தி விவிதேவ சூயதே சாவாவி ஞான பலா கிரியாச்ச. பகவானுடைய சக்தி இருக்கு இல்லையா, அது எல்லையற்றது. அதனாலதான் பகவத்கீதை பகவான் சொல்றாரு, தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யா. என்னுடைய மாயா சக்தி வெல்ல முடியாது. மாமேவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. யார் என்னை சரணடைகின்றார்களோ அவங்க இதை கடந்துடலாம். யார் பகவானுடைய தாமரை திருப்பாத்து சரணடைகிறாங்களோ அவங்களாலதான் மாயை ஜெயிக்க முடியும். மாயை ரொம்ப சக்தி வாய்ந்தது. காரணம் மாயா கிருஷ்ணவாடி சக்தி. மாயா கிருஷ்ணவாடி சக்தியா இருக்கிறதுனால மாயை வெல்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ணாவை சரணடைகிறாங்களோ அந்த மாயின் எஜமானன் தான் மாயை கட்டுப்படுத்த முடியும் இல்லையா. மாயாவோட எஜமானன் தான் மாயை கட்டுப்படுத்த முடியும். நம்ம மாயாவோட எஜமானர்கள் அல்ல, நம்ம மாயோட பிடியில சிக்கியிருக்கோம். இந்த எலி போரில எலி மாட்டின மாதிரி, எலி போரில எலி மாட்டி இருக்கிற மாதிரி நம்ம மாயாவோட பிடியில மாட்டிக்கிட்டோம். ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். அதனாலதான் ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால நம்ம வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா. தெய்வீஷா குணமயி மம மாயா, மாயா சக்தி நம்மளை இயக்கின்னு இருக்கு. பிரகிருதியை கிரியமானி குணை கர்மானி சர்வசேன்னு சொல்ற கிருஷ்ணா. இந்த ஜட இயற்கை முக்குணத்தில் இயங்குது. அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாக மிதி மன்னியது. கிருஷ்ணான்னு சொல்றாரு, அகங்காரம் கொண்ட முட்டாள ஆத்மா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் கர்த்தா நினைச்சுக்கிறோம். நாம கர்த்தா அல்ல, நான் அனுபவிப்பாளர் அல்ல, நான் கட்டுப்படுத்துவர் அல்ல. கிருஷ்ணரே பரம புருஷோத்தமன். அவர் தான் அனுபவிப்பாளர், அவர் தான் கட்டுப்படுத்துபவர், அவர் தான் அனைத்துக்கும் காரணமானவர். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பிரம்மா சொல்ற இல்லையா. கிருஷ்ணா தான் ஈஸ்வரா, பரமேஸ்வரன். ஈஸ்வரர் நிறைய இருக்கலாம். இந்திரா, சந்திரா, வருணா, ஒரு பிளானட்டுக்கு ஒரு ஈஸ்வரா இருக்கலாம். ஆனா பரமேஸ்வரா கிருஷ்ணா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றார். அவர் தான் உண்மையான அனுபவிப்பாளர், புருஷோத்தமா. ஈஸ்வரா பரமேஸ்வரன், பரம புருஷோத்தமன், சச்சிதானந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபமுடையவர். அதனால பகவானுடைய தனித்தன்மை இருக்க அது அவ்வளவு அற்புதமானது. ரொம்ப அழகா இங்க அர்ஜுனன் வர்ணிக்கிறார். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் 24. சஏச ஜீவலோகஸ்ய மாயா மோகித சேதசஹ விதத்சே சேவ விஜ்ஞேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம். And yet, though you are beyond the preview of the material energy, you execute for the four principle of liberation characterized by religion and so on for the ultimate good of the conditioned soul. இப்ப அடுத்த 2 ஸ்லோகத்துல பகவான் எதுக்கு இந்த பூமியில் அவதாரம் பண்றான்னு சொல்றார். ததாயம் சாவதாரஸ்தே புவோபார ஜிஜித்ஸயா சானாம் சானன்ய பாவானாம் அனுத்யானா சக்ருத். Thus you descend as incarnation to remove the burden of the world and to benefit your friends, especially those who are your exclusive devotees, and are wrapped in material upon you, meditation upon you, wrapped in meditation upon you. அர்ஜுன் என்ன சொல்றாரு, இந்த 24, 25, 2 ஸ்லோகத்துல பகவானே இந்த பூமியில் அவதரிக்கிறார். பகவான் இந்த பூமியில் அவதரிப்பது தனது பக்தர்கள் மேல் உள்ள காரணமற்ற கருணையால் தான். நகாரணம் கருணம் செவித்ததே. அவர் இந்த பூமியில செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, தனது காரணமற்ற கருணையால் இங்க வருகிறார் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக. அப்போ இந்த குற்றச்சாட்டு எப்பவுமே பகவான் மேல வைக்கப்படுது. இது இன்னைக்கு இல்ல, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே பகவான் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பகவான் ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறாரு. பகவான் ஒரு தலைபட்சமா நடந்து அவர் தேவர்களுக்கே சப்போர்ட் பண்றாரு, அசுரல தண்டிச்சிட்டு இருக்காரு, அசுரல கொல்றாரு. பகவான் எப்பவுமே தேவர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கிறாரு, அசுரல கொல்றாரு. பட் பிரபுபாத் ரொம்ப அழகா உதாரணம் கொடுத்திருக்காரு. அவர் எல்லோருக்கும் தந்தை. எல்லோருக்கும் தந்தை எப்படி பிள்ளைகள் வித்தியாசப்படுத்துவாரு? ஒரு தந்தை எந்த பிள்ளையும் பாகுபாடு பார்க்கறது இல்ல, வேறுபடுத்தி பார்க்கறது இல்ல. ஆனாலும் தன் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைகிட்ட தனி கவனம் செலுத்துவார் இல்லையா? ஒரு தந்தை ஆகப்பட்டவர் எல்லா பிள்ளைகள்கிட்ட அன்பு செய்வாரு, அவர் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைகிட்ட கூடுதலா அன்பு செய்வார். அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய குழந்தைங்க.
ஸோ கிருஷ்ணாவுடைய குழந்தைங்க நம்ம எப்போ நம்ம வந்து கிருஷ்ணரை ஏத்துண்டு அவருக்கு சேவை செஞ்சு அவருக்கு பணிவிடை செய்யறோமோ அப்போ நமக்கு பிரியமான குழந்தைங்க. நம்ம கிருஷ்ணாவை சரணடைந்து அவருக்கு பக்தி செஞ்சு அவருக்கு பிரியமான குழந்தைங்க. இல்லைனாலும் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, சரணடையாத ஆத்மாக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் பகவத்கீதை சொல்றாரு, நான் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது இல்ல, நான் யாருக்கும் வேறுபடுத்தி பார்க்கறது இல்ல, நான் எல்லோருக்கும் சமமானவன். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷஸ்தின பிரியா ஏ பஜந்தே துமாம் பக்தியா மயித்தே தேஷு சாப்பியம். அர்ஜுனா, நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் யாரையும் வெறுப்பதில்லை, யாருக்கிட்டையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. ஆனாலும் என் பக்தனிடத்தில் நான் தனி கவனம் செலுத்துறேங்கிறேன். சோ எல்லாருமே கிருஷ்ணாவுடைய குழந்தைகள் தான். அது தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ மிருகங்களோ தாவரங்களோ எல்லா ஜீவனும் கிருஷ்ணாவுடைய குழந்தைகள். ஆனா அதே சமயம் பக்தி பண்ற பக்தன்ட்ட கிருஷ்ணா தனி கவனம் செலுத்துறாரு இல்லையா. ஒரு பேரண்ட் வந்து ஒரு தந்தைக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் வேற குழந்தைகள் மேல ஒரு அன்பு செய்யலாம். ஆனாலும் தன் குழந்தை மேல தனக்கு பிரியமான குழந்தை மேல ஒரு தனி பாசம் இருக்கத்தான், ஒரு தனி பாசம். அதே மாதிரி தன் பக்தனிடத்துல பகவான் ஒரு தனி பாசம் வச்சிருக்காரு. காரணம், அந்த பக்தர்கள் எப்பவுமே பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ பக்தர்கள் எப்பவும் பகவானை நினைச்சுட்டு இருக்கிறதுனால அத்தகைய பக்தர்கள்ட்ட பகவான் தனி கவனம் செலுத்துறாரு. இப்போ இதுல கன்க்ளூஷன் என்ன, இந்த பிரார்த்தனையில 22ஆம் ஸ்லோகத்திலிருந்து முதல் ஸ்கந்தம் 7ஆம் அத்தியாயம் 22ஆம் ஸ்லோகத்திலிருந்து 25ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இந்த அர்ஜுனுடைய பிரார்த்தனையில நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொன்னா, என்ன முடிவு பண்ணலாம்னு சொன்னா, இங்க அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் எப்போதும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களே புகழ் கொண்டிருக்காங்க. எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதையை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பகவானை விட்டு விலகிறதே இல்லை. சோ எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல பகவானுடைய சிந்தனையில இருக்காங்க. அப்பேற்பட்ட பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை மீண்டும் வலுவாக பற்றிக் கொள்கிறார், உறுதியா பிடிச்சின்றார். சோ ஒரு பக்தனுக்கு துன்பம் வரும்போது, ஒரு துயரமோ ஒரு கஷ்டமோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுக்கு பகவானை தவிர அடைக்கடம் இல்லை. ஆனா நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், 6 மணி நிலை பக்தர்கள் வந்து வேணா வெளியே போலாம். 6 மணி நிலை பக்தர்கள் என்ன நினைக்கலாம், ஓ நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்ண, எனக்கே கிருஷ்ணா இந்த மாதிரி செஞ்சாரு, எனக்கே இப்படி நடந்தது, எனக்கே அப்படி நடந்தது. சோ இது வந்து நம்ம பக்குவமற்ற தன்மையை காமிக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல, ஆன்மீகருடைய வழிகாட்டுதல்ல, ஆச்சாரியருடைய வழிகாட்டுல பக்தி தொண்டு பண்ணிட்டே வரும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர். பிரபார் புத்தகங்களை தொடர்ந்து படிக்கும்போது, பாகவதம் தொடர்ந்து படிக்கும்போது கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரியலைசேஷன் கிருஷ்ணா நமக்கு தருவார், அந்த அனுபவங்களை பகவான் கொடுக்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர், எப்படி வந்து அவரை நம்ம முழுமையா சரணடையணும், அவரை சரணடைய வைக்கிறதுக்கான வழி என்ன, எல்லாமே கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஒரு ஜீவாத்மா வந்து தங்கிட்ட வந்துட்டா அவனை எப்படி சரணாகதி பண்ண வச்சு அவனை மீண்டும் இந்த ஜட உலகத்துல பிறக்க வைக்காம அவனை மீண்டும் தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சின்னு போயிடணும். சோ அதுல கிருஷ்ணா ரொம்ப ஆவலா இருக்கார். அதனால அர்ஜுனன் போன்ற பக்தர்களுக்கு துன்பம் வரும்போது, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதுங்க மேலும் வலுவா பிடிச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஞ்ச நாள் கோயிலுக்கே வர மாட்டோம், சாண்டிங் விட்டுரும், எல்லாத்தையும் விட்டுருவோம். நோ. ஸோ நமக்கு சில நேரம் நிறைய அனுபவம் இருக்கு, நமக்கு நிறைய இடங்களை பார்க்குறோம். சில நேரம் பக்தர்கள் வந்துட்டு இருப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க, திடீர்னு காண போயிடுவாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் வர முடியல, கிருஷ்ணர் இதெல்லாம் தீர்த்து கொடுத்தா தான் வருவேன். நோ. ஸோ இது நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் இந்த பௌதிக உலகத்துல காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆன்மீகருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யாத வரைக்கும் இந்த காட்டு தீயிலிருந்து நம்ம விடுபட முடியாது. இதுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது, இதுக்கு வேற தீர்வே கிடையாது. காட்டு தீயிலிருந்து விடுபடுறதுக்கு மழையை நம்பி இருக்கணும். அதே போலதான் நமக்கு பௌதிக துன்பத்திலிருந்தும் பௌதிக பிரச்சனை வழி வர்றதுக்கு நம்ம ஆன்மீகருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்து பகவானது நாமத்தை குற்றமிட்டு ஜபிக்கணும். பகவானது நாமத்தை அடைக்கலம் கொள்ளணும். சரி, இப்ப அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, அர்ஜுனன் கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாத்தை அடைக்கலம் கொள்றாரு, ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாரு. உங்களை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. சோ உங்களுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே நீங்க இங்க தோன்றீங்கன்னு சொல்றாரு. உங்க பக்தருக்கு நீங்க ரொம்ப பிரியமானவன் சொல்றாரு. ஏன்னா உங்க பக்தர் எப்பவுமே உங்களை இதயத்துல நினைச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே போல நாமும் அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஆன்மீகருடைய வழிகாட்டுல, பிரபுபாவுடைய வழிகாட்டுதல்ல நம்ம கிருஷ்ணநாமத்தை வந்து குற்றமிட்டு ஜபிச்சுட்டு போனா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம்
ராம ராம ஹரே ஹரே. எல்லா பௌதிக துன்பத்திலிருந்தும் எல்லா பௌதிக பிரச்சனையிலிருந்தும் கிருஷ்ணன் நம்மளை விடுவிச்சுவார். ஸோ அந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்ததுன்னா பகவானுடைய கருணையை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே அர்ஜுனுடைய ரியலைசேஷன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.